அந்த பொங்கல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. அது ஐயோ! அவ்ளோ ரிலாக்ஸ் இல்லையா? 14 14 மில்லியன். மில்லியன். ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து ஒரு சண்டையே நடக்கும். என்னன்னா, நான் வந்து சொல்வேன் நெறைய நெய் போடாத, நெறைய இது போடாதன்னு. பாரு வெங்கடேஷ் சொல்லிட்டாரு, நீ வந்து போடக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட சண்டை விடுவாரு. குறிப்பா வனஸ்பதி போடுவாரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் வனஸ்பதி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வனஸ்பதி போடுவாரு. வனஸ்பதி கொஞ்சம் ஹார்டன் ஆகும் உள்ளார. ஆ பட் டேஸ்ட் வந்து வனஸ்பதி தான் குடுக்கும். கொடுக்கும். சோ நம்ம ஹோட்டல்ல என்ன பண்ணோம்னா ஹாஃப் வனஸ்பதி ஹாஃப் கீ போட்டுட்டு இருந்தோம். இப்போ வனஸ்பதி டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டோம். வெறும் கீ மட்டும் தான் போடுறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கும்போது உள்ள வனஸ்பதி வந்து கிளாக் ஆற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. தட் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ வி ஹேட் கீ. பட் என்னோட தேரி என்னன்னா நான் நிறைய இடத்துல நான் கேட்கறேன் எல்லாத்தையும் இவ்வளவு நெய்ய கொட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என் சமையல் என்னன்னா யூ ஈட் லிமிடெட் பட் யூ ஈட் குட். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க பட் அளவா சாப்பிடுங்கன்றது என்னோட தேரி. அத நீ ஃபாலோ பண்ணேன்னு என்ன கேட்காதீங்க. நான் ஒத்துக்கிறேன் லிட்டில் ஆன் தி ஃபேட்டர் சைட். பட் சாப்பிடுறது நல்ல சாப்பாடா சாப்பிடணும். நெய்யை கம்மி பண்ணிட்டு இவ்வளவு பொங்கல் சாப்பிடுறதுக்கு கரெக்டான நெய் அளவு நெய் போட்டு இவ்வளவு பொங்கல் சாப்பிட்டா அது இட் கிவ்ஸ் யூ மோர் திருப்தி. தட் இஸ் மை தியரி.